தாவீதின் விண்ணப்பம். சங்கீதம் 86. தாவீதின் விண்ணப்பம். கர்த்தாவே, உமது செவியைச் சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். என் ஆத்துமாவை காத்தருளும். நான் பக்தியுள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியனை நீர் ரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். தாவீது தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று ஜெபித்தது போல இங்கும் ஜெபிக்கிறார். நம்முடைய ஜெபத்தின் எல்லா பகுதிகளிலும் நம்முடைய ஆத்துமா தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக உயர்த்தப்பட வேண்டும். விசுவாசத்தின் சிறகுகளும் பரிசுத்த வாஞ்சையும் நம்முடைய ஆத்துமாவை உயர்த்த வேண்டும். கர்த்தர் தாமே தமது செவியை சாய்த்து தன்னுடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று ஜெபிக்கிறார். தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டருளும் போது அவர் தம்முடைய செவியை நமக்கு நேராக சாய்க்கிறார். நம்முடைய ஜெபத்தையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கர்த்தர் விரும்பி கேட்கிறார். நம்முடைய ஜெப வார்த்தைகளில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மனு புத்திரராகிய நாம் சாதாரண சிருஷ்டிகளாக இருந்தாலும் தேவன் நம்முடைய விண்ணப்பத்திற்கும் செவி கொடுக்கிறார். நம்முடைய ஜெப வார்த்தைகளில் குறைவுகள் காணப்பட்டாலும் தேவன் நாம் ஜெபிப்பதை கேட்க வேண்டும் என்றே விரும்புகிறார். நாம் சாதாரண சிருஷ்டிகளாக இருந்தாலும் நாமும் தம்முடைய சமூகத்திற்கு வர வேண்டும் என்றும் தம்மோடு பேச வேண்டும் என்றும் நம்முடைய சிருஷ்டிகர் எதிர்பார்க்கிறார். தாவீதுக்கு தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பு தேவைப்படுகிறது. கர்த்தர் தாமே தாவீதின் ஆத்துமாவை பாதுகாக்க வேண்டும். என் ஆத்துமாவை காத்தருளும், உமது அடியேனை ரட்சியும் என்று தாவீது பயபக்தியோடு ஜெபிக்கிறார். தாவீதின் ஆத்துமாவை சுற்றிலும் அநேக ஆபத்துக்கள் உள்ளன. தீமையான காரியங்கள் தாவீதின் ஆத்துமாவை தாக்குகிறது. இவை எல்லாவற்றில் இருந்தும் தேவன் தாமே தன்னுடைய ஆத்துமாவை காத்தருள வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீதின் ஆத்துமா பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். கர்த்தர் தாமே தாவீதை ரட்சிக்க வேண்டும். தேவன் நம்மை ரட்சித்து காத்தருளுகிறார். தம்முடைய பரலோக ராஜ்யத்தில் நாம் பங்கு பெறும் வண்ணமாய் தேவன் நம்மை முற்றும் முடிய காத்துக் கொள்கிறார். தாவீது தேவனிடத்தில் தன்னை பற்றி சொல்லும் போது, நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்றும் உம்மை நம்பியிருக்கிற உமது அடியேன் என்றும் சொல்லுகிறார். நாமும் தாவீதைப் போல சிறுமையும் எளிமையுமானவர்களாய் இருக்கிறோம். தாவீது சொல்லுவதைப் போல நாமும் தேவனுடைய சமூகத்தில் நான் உம்மை நம்பியிருக்கிற அடியேன் என்று பயபக்தியோடு சொல்ல வேண்டும். தாவீது தேவனிடத்தில் தன்னை பற்றி மேலும் சொல்லும்போது, நான் பக்தியுள்ளவன் என்றும் சொல்லுகிறார். தான் பக்தியுள்ளவனாக இருப்பதினால் தேவன் தன்னுடைய ஆத்துமாவை காத்தருள வேண்டும் என்று தாவீது ஜெபிக்கிறார். இந்த வாக்கியத்தை தாவீது பெருமையினால் சொல்லவில்லை, வீணான மேன்மையினாலும் சொல்லவில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி நன்றியுள்ள இருதயத்தோடு நான் பக்தியுள்ளவன் என்று சொல்லுகிறார். தேவனிடத்தில் தான் பக்தியாய் இருப்பதை அங்கீகரிக்கிறார். தாவீதின் விண்ணப்பங்கள். கர்த்தாவே, உமது செவியை சாயும், என் விண்ணப்பத்தை கேளும், என் ஆத்துமாவை காத்தருளும், உமது அடியேனை நீர் ரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும், அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். என் ஜெபத்திற்கு செவிகொடும், என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். உமது வழியை எனக்கு போதியும், என்மேல் நோக்கமாயிரும், என்மேல் கிருபையாயிரும். உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளும், உமது அடியானின் குமாரனை ரட்சியும். எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும்.
தேவன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பதற்கு காரணங்கள்: நான் சிறுமையும் எளிமையுமானவன், நான் பக்தியுள்ளவன், உம்மை நம்பியிருக்கிறேன், நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், நீர் நல்லவர், நீர் மன்னிக்கிறவர், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராயிருக்கிறீர், நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளும். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகருமில்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் உம்மை துதிப்பார்கள், உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவர், அதிசயங்களை செய்கிறவர், நீர் ஒருவரே தேவன். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். நீர் மன உருக்கமானவர், நீர் இரக்கம் கொண்டவர், நீடிய பொறுமையானவர், பூரண கிருபையுள்ள தேவன், நீர் சத்தியமுள்ள தேவன். என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படி செய்யும். எனக்கு துணை செய்யும், என்னை தேற்றும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். தேவன் தம்முடைய கிருபையும் இரக்கமும் மிகுந்த கண்களினால் தன்னை நோக்கி பார்க்க வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, எனக்கு இரங்கும் என்று பயபக்தியோடு ஜெபிக்கிறார். மனுஷர் தாவீதுக்கு இரக்கம் காண்பிக்கவில்லை. தேவனுடைய சமூகத்தில் அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாமும் தகுதியானவர்கள் அல்ல. ஆனாலும் தேவன் தம்முடைய கிருபையும் இரக்கமும் நிரம்பிய சுபாவத்தினால் நமக்கு இறங்குவார். நாம் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் பயபக்தியோடு ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தாவீது நாடோறும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். தேவனுடைய கிருபை தாவீதுக்கு அவசியமாய் தேவைப்படுகிறது. தேவனுடைய கிருபையை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் வாஞ்சையில் தாவீது நாடோறும் தேவனை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே, எனக்கு இரங்கும் என்று கெஞ்சி மன்றாடுகிறார். தாவீதின் ஆத்துமா இப்போது துக்கத்திலும் வருத்தத்திலும் இருக்கிறது. தேவன் தாமே தாவீதுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர வேண்டும். தேவன் தரும் சமாதானமே நிலைத்து நிற்கும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நமக்கு பலன். தாவீது கர்த்தரிடத்தில் உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் என்று கேட்கிறார். தேவன் தாமே நம்முடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர். இந்த மகிழ்ச்சியை தேவனால் மாத்திரமே கொடுக்க முடியும். அவர் மாத்திரமே நம்முடைய ஆத்துமாவை சந்தோஷத்தினால் நிரப்புகிறவர். தாவீது தன்னுடைய ஆத்துமாவை ஆண்டவரிடத்தில் உயர்த்துகிறார். தேவனுடைய பரிசுத்தவான்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனை சேவிக்க வேண்டும். தேவனுடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நாம் நிரம்பி இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற செலாக்கியம். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் ஜெபிப்பதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. தாவீது விசுவாசத்தோடு தேவனை நோக்கி நாடோறும் கூப்பிடுகிறார். தன்னுடைய ஆத்துமாவை விசுவாசத்தோடு தேவனிடத்தில் உயர்த்துகிறார். நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது நமக்குள் ஆவிக்குரிய சந்தோஷம் உண்டாகும். நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். தனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியத்தை தாவீது கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கிறார். தாவீது தேவனை நம்பியிருக்கிற அவருடைய அடியான். தாவீது சிறுமையும் எளிமையுமானவர். ஆண்டவர் நல்லவரும் மன்னிக்கிறவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராகவும் இருக்கிறார். அப்பேற்பட்ட நல்ல சுபாவமுள்ள தேவனை தாவீது நம்புகிறார். நாடோறும் அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்.
தாவீதுக்கு தேவனுடைய கிருபை தேவைப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் தாவீது தன்னுடைய ஆத்மாவை உயர்த்தி தேவன் தாமே தன்னுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஆண்டவர் நல்லவராக இருப்பதினால் தன்னை தம்முடைய நன்மையினால் நிரப்புமாறு விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவன் தாமே தனக்குள்ளே நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்றும் தன்னுடைய ஆத்மாவை காத்தருள வேண்டும் என்றும் தனக்கு இறங்க வேண்டும் என்றும் தன்னை ரட்சிக்க வேண்டும் என்றும் தாவீது பயபக்தியோடு ஜெபிக்கிறார். தாவீது தன்னை தேவனிடத்தில் அர்ப்பணித்திருக்கிறார். தாவீது தன்னை பற்றி சொல்லும்போது தான் தேவனை நம்பியிருக்கிற அவருடைய அடியான் என்று குறிப்பிடுகிறார். தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார். ஆகையினால் கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும் என்று தாவீது ஜெபிக்கிறார். தாவீது சிறுமையும் எளிமையுமானவர். தாவீதைப் போல நாமும் இப்பிரபஞ்சத்தில் எளியவர்களாக இருக்கலாம். நாம் ஐஸ்வர்யத்தில் ஏழைகளாக இருந்தாலும் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும். நமக்கு துன்பம் ஏற்படும் போது நம்முடைய மனதிற்குள் கவலைப்பட்டு கொண்டு நம்முடைய ஆரோக்கியத்தை பாழாக்கிவிடக்கூடாது. அதிக துக்கம் நம்முடைய எலும்பையும் உருக்கிவிடும். தாவீதுக்கு பல சமயங்களில் துக்கமும் துயரமும் உண்டாயிற்று. அப்போதெல்லாம் தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர் என்று சொல்லுகிறார். நாம் நாடோறும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் தேவன் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார். நாம் கஷ்டப்படும் போது நமது ஜெபத்தை நிறுத்திவிடக்கூடாது. இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். மனுஷருக்கு துன்பமும் துயரமும் வேதனையும் வருத்தமும் வரும்போது இதில் இருந்து தங்களுடைய சுய முயற்சியினாலும் சுய பிரயாசத்தினாலும் விடுதலை பெறுவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். தங்களுடைய மனதிற்கு சரியாய் தோன்றுகிற எதையும் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். தாவீதோ தன்னுடைய துன்பமும் துயரமும் நீங்குவதற்கு அவர் தன்னுடைய சுய பலத்தை நம்பவில்லை, சுயமாய் முயற்சி செய்யவில்லை. அதற்கு பதிலாக அவர் துயரப்படுகிற நாளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தர் தன்னை கேட்டருளுவார் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார். நமக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்க வேண்டும். அப்போது நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய வேதனை நம்மை விட்டு நீங்கும்.